எல்லாம் முடக்க போடுறோம், அங்கெல்லாம் ரேமா, அங்கெல்லாம் வார்த்தை. கேரி தாட்டண்டையில் இருக்கும்போது வார்த்தை உண்டானது. அவன் சாரிபாத்துக்கு போனான். சாரிபாத்தில் இருக்கும்போது வார்த்தை உண்டானது. அவன் பட்டணத்துக்குள்ளே போகிறான். சூறை செடிக்கு கீழே முடங்கி படுத்த போது வார்த்தை உண்டானது. அவன் புறப்பட்டு கர்த்தருடைய பர்வதம் மட்டும் போடா. நாம் முடக்கப்படுகிற தருணம் எதுவானாலும் அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வெளிப்பாடு ஒரு தேவ பிள்ளைக்கு இருந்தால் அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்ப்பா. நான் முடக்கப்படுறேனா ஆண்டவர் சொல்லுங்க பாரு, இந்த டைம்ல நீ யாரை பார்த்தாலும் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இவன் கண்களை ஏறெடுத்துப்பா. கர்த்தர் சொப்பனத்தின் மூலம் காண்பித்து கொடுக்கிறார். ஆமே, இங்க பாரு, இங்கே தொடர்பு இருக்கு. ஏன்னா நீ திட்டத்துக்குரியவன். யாக்கோபுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு யாக்கோபை பத்தி எல்லாமே தெரியும். உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ள சொல்றாருன்னா யாக்கோபு கிட்ட இப்ப குழந்தைகள் எல்லாம் இல்ல, குடும்பமே இல்ல, ஆனாலும் இவன் சந்ததி யார் என்பதை அவர் அறிவார். இவன் தலைமுறை யார் என்பதை அவர் அறிவார். உனக்கு தேவை நீ புறப்படணும். உனக்கு நியமித்த ஓட்டத்தில் நீ ஓடிட்டே இருக்கணும். நீ முடங்குற உன் வாழ்க்கையில ஒரு சூரியன் அஸ்தமித்தாலே உன் பிரயாணம் ஸ்டாப் ஆகுது. பாத்தி யாக்கோபே, இவ்வளவு தான். உன் வாழ்க்கையில இயற்கையா அஸ்தமிக்கக்கூடிய சூரியன் அஸ்தமித்தாலே உன் பிரயாணம் முடங்குது பாரு. இவ்வளவுதான். நீ புரிந்து கொள். எங்கெங்கெல்லாம் நீ முடக்கப்படுகிறாய் அந்த இடத்துல இருந்தெல்லாம் உன்னை வெளியே கொண்டு வருவதற்கான வார்த்தை என்னிடத்தில் இருக்கிற